Sindbad, My First Voyage, Consolidation, Supplementary, Standard 7, Term 3, Unit 1. Sindbad, My First Voyage was a fictional story about a sailor named Sindbad. சிந்துபாத் அப்படிங்கிற ஒருத்தருடைய பயணத்தை கடல் வழி பயணத்தை பற்றின கதைகள் தான் வந்து இந்த சிந்துபாத் மை ஃபர்ஸ்ட் வாயேஜ். இது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி. ஸோ உண்மையாக இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான கதைகள் தான் வந்து ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறோம். சிந்துபாத் த செயிலர். ஸோ இந்த ஸ்டோரியில் நமக்கு ரெண்டு சிந்துபாத் வருவாங்க. ஒருத்தர் செயிலரு, இன்னொருத்தர் போர்ட்டர். அதனால் இப்போ செயிலர்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். வாஸ் நரேட்டிங் ஹிஸ் ஃபர்ஸ்ட் வாயேஜ் டு த புவர் போர்ட்டர் நேம்ட் சிந்துபாத். ஸோ புவராக இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டர்னா சுமைகள் தூக்குவாங்க இல்லையா, அவங்க தான் வந்து போர்ட்டர் சொல்கிறோம். ஸோ இந்த செயிலர் சிந்துபாத், அதாவது பயணம் செய்யக்கூடிய அந்த சிந்துபாத் வந்து போர்ட்டர் சிந்துபாத்கிட்ட இப்போ கதைகள் வந்து சொல்கிறாரு. என்னெல்லாம் நடந்ததுன்னு கதை சொல்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்கும். த செயிலர் பிலாங் டு அ வெல்த்தி ஃபேமிலி. ஸோ இந்த சிந்துபாத் த செயிலர் இருக்காருலே, இவர் ரொம்ப பணக்கார ஃபேமிலியை சார்ந்தவர். ஹிஸ் ஃபாதர் வாஸ் அ மர்ச்சன்ட். அவருடைய அப்பா வந்து ஒரு வியாபாரி. சிந்துபாத்ஸ் ஃபாதர் பாஸ்ட் அவே வென் ஹி வாஸ் யங். ஸோ சிந்துபாத் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துடுறாரு. டியூ டு ஹிஸ் இம்மெச்சூரிட்டி சிந்துபாத் லாஸ்ட் ஆல் ஹிஸ் வெல்த். ஸோ அவர் அந்த சின்ன வயசாக இருக்கிறதுனால அந்த மெச்சூரிட்டி இல்லை, பணத்தை எப்படி சேகரிக்கணும் அதை பற்றி தெரியலை. அதனால் என்ன பண்ணார், அவருடைய சொத்தெல்லாம் இவர் இழந்துடுறாரு. ஹி டிசைடட் டு செயில் த பர்ஷியன் கல்ஃப் டு செல் ஹிஸ் குட்ஸ். ஸோ இப்போ இவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, நம்மளும் அப்பா மாதிரி வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஷியன் கல்ஃபுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. ஆன் த வே சிந்துபாத் அண்ட் ஹிஸ் க்ரூ மெம்பர்ஸ் saw a பியூட்டிஃபுல் க்ரீன் ஐலாண்ட். ஸோ கப்பல் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆன் த வேல இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அழகான ஒரு தீவு மாதிரி பச்சை பசேன்னு இருக்கிற ஒரு தீவை வந்து இவங்க பார்க்குறாங்க. க்ரூ மெம்பர்ஸ் அப்படின்னா ஒன்றா பயணம் செய்யக்கூடிய ஆட்களை க்ரூ மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். தே ஃபெல்ட் ஹங்க்ரி ஆஃப்டர் செயிலிங் ஃபார் அ லாங் டைம். ஸோ ரொம்ப தூரம் இவங்க பயணம் செஞ்சுட்டே வர்றதுனால இவங்களுக்கு இப்போ பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. தே ஸ்டார்டட் டு குக் ஃபுட் பை லைட்டிங் ஃபயர். ஸோ அந்த ஐலாண்டில் இறங்கிட்டு இங்கே நம்ம சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே நெருப்பை வந்து பற்ற வைக்கிறாங்க. ஆஃப்டர் சம் டைம் தே நோட்டீஸ் தட் தி கிரவுண்ட் வாஸ் ட்ரெம்பிளிங். ஸோ திடீர்னு இந்த தீ மூட்டின உடனே என்னாச்சு, அந்த ஐலாண்டில் தானே இவங்க இறங்கியிருக்காங்க, அந்த லேண்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, அப்படியே அசைய ஆரம்பிச்சிருச்சு. தி ரியலைஸ் தட் இட் வாஸ் நாட் அன் ஐலாண்ட், இட் வாஸ் அ பிக் வாட்டர் அனிமல். ஸோ அப்போ தான் நினைக்கிறாங்க இது ஐலாண்ட் கிடையாது, தீவு கிடையாது, இது ஒரு பெரிய விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது. இமீடியட்லி அப்படின்னா உடனே, மெனி ஆஃப் தெம் ஜம்ப்ட் இன் டு த வாட்டர் டு சேவ் தர் லைவ்ஸ் அண்ட் அ ஃபியூ எஸ்கேப்டு பை செயிலிங். ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் அப்படியே தண்ணியில் குச்சிடுறாங்க. சிலர் போயிட்டு அந்த கப்பலில் ஏறிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லினா லக் இல்லாத தனம் சொல்லுவாங்களா, அது அன்ஃபார்ச்சுனேட்லி சிந்துபாத் த செயிலர் வாஸ் நாட் ஏபிள் டு ரீச் த ஷிப். ஸோ ஸ்விம் பண்ணி போயிட்டு அந்த ஷிப்பை ரீச் பண்ண முடியல. இவன் ரீச் பண்ணுறதுக்குலாம் அந்த ஷிப்பு கிளம்பி போயிடுச்சு. லேட்டர் ஆன் ஹி ஹெல்ட் அ பீஸ் ஆஃப் வுட் அண்ட் ரீச்ட் அண்ட் ஐலாண்ட். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒரு மரக்கட்டையை பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு ஐலாண்டை போய் இவர் சேர்ந்துடுறாரு. இந்த ஸ்ட்ரேஞ்ச் ஐலாண்ட், ஸ்ட்ரேஞ்சுனா புதுசுன்னு அர்த்தம், இவருக்கு தெரியாத ஒரு ஐலாண்டு தானே அது, அப்போ ஸ்ட்ரேஞ்ச் தானே. ஸோ அந்த தெரியாத ஐலாண்டில் த செயிலர் நோட்டிஸ்ட் மேன், ஒரு ஆளை அவர் பார்க்குறாரு. ஹி நரேட்டட் திஸ் ஸ்டோரி டு தேட் மேன். ஸோ அந்த ஆள்கிட்ட போயிட்டு இவருடைய கதையெல்லாம் சொல்கிறாரு, என்ன ஆகுச்சு அப்படின்ற கதையை சொல்கிறார். ஆஃப்டர் ஹியரிங் ஆல் ஹிஸ் மிஸ்ஃபார்ச்சூன்ஸ் த மேன் ஃபெல்ட் பிட்டி ஆன் சிந்துபாத். ஸோ இவனுடைய அந்த சோக கதையை கேட்ட உடனே இவன் மேலே ஐயோ பாவம் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஆயிடுச்சே இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவன் மேலே பாவம் நினைக்கிறாரு. அண்ட் ஹி டுக் ஹேம் டு தி கிங் மிர்ஜான். ஸோ இவனை ராஜா கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. அந்த ஐலாண்டுடைய ராஜாவுடைய பேர் வந்து மிர்ஜான் அப்படிங்கிறார், அதுதான் ராஜாவுடைய நேம். த கிங் ஹியர்ட் ஆல் ஹிஸ் ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் சஃபரிங்ஸ். அவருடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் இவர் மறுபடியும் கதை கேட்குறாரு. அண்ட் ஹி அப்பாயிண்டட் சிந்துபாத் த செயிலர் ஆஸ் அன் ஆஃபீஸர். ஸோ அவங்களுடைய அந்த அரண்மனையில் ஒரு ஆஃபீஸரை இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. லேட்டர் ஆன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சிந்துபாத் ஒர்க்டு ஹார்ட் அண்ட் ஹி பிகேம் ப்ராஸ்பரஸ் அகெயின். ஸோ அங்கே நல்லா ஒர்க் பண்ணுறாரு, அங்கே எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கிறாரு, ஓரளவுக்கு அங்கே ஏர்ன் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாரு. ஹி வாஸ் லாங்கிங் டு கோ டு ஹிஸ் ஹோம் டவுன் பாக்தாட். ஆனாலும் மனசில் அவருடைய ஊருக்கு, பாக்தாட்ன்ற ஊருக்கு போகணும்னு இவருக்கு ஒரு ஆசை எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருந்தது. He enquired about his city to the men who reached the port for sailing. அந்த ஐலாண்டுக்கு நிறைய ஷிப்ஸ் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாருக்கிட்டையும் இவரோட ஊரை பற்றி கேட்குறாங்க. பட் நோ ஒன் நியூ அபவுட் ஹிஸ் சிட்டி. ஆனால் யாருக்குமே அவனுடைய பாக்தாதை பற்றி தகவலே தெரியலை. ஆன் அ ஃபைன் டே, ஒரு நாள், சிந்துபத் த செயிலர் நோட்டிஸ்ட் அ ஷிப் வாஸ் அப்ரோச்சிங் நியர் த போர்ட். ஸோ ஒரு ஷிப்பு இவனை நோக்கி அந்த ஐலாண்டுக்கு வரதை இவர் அந்த போர்ட்டில் நின்றுட்டு துறைமுகத்தில் நின்றுட்டு பார்த்துட்ருக்காரு.
இட் வாஸ் த சேம் ஷிப் தட் லெஃப்ட் ஹிம் லாங் பேக். இப்போ இவர் எந்த ஷிப்பை மிஸ் பண்ணிட்டாரோ அதே ஷிப்பு தான் இப்போ அந்த ஷிப்பு. ஸோ வந்துட்டுருக்கு. த கேப்டன் அந்த ஷிப் மெட் ஹிம் அண்ட் ஃபெல்ட் ஓவர் ஜாய்ட் அண்ட் சீயிங் ஹிம் அலைவ். ஸோ சிந்துபாத் வந்து உயிரோடு இருக்கிறத பார்த்து அந்த கேப்டன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். கேப்டன் அந்த ஷிப்பில் இருந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. த க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் சிந்துபாத் ஹக்ட் ஈச் அதர். ஸோ எல்லாருமே இப்போ போய் கட்டி பிடிச்சிட்டு அவங்களுடைய சந்தோஷத்தை காட்டுறாங்க. இட் வாஸ் டைம் ஃபார் ஹிம் டு ரிட்டர்ன் டு ஹிஸ் ஹோம் டவுன். ஸோ இப்போ அவன் ஹோம் டவுனுக்கு ஹாப்பியாக போயிடலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆசை இல்லையா ஹோம் டவுன் போகணுன்னுட்டு. சிந்துபாத் த செயிலர் வெண்ட் டு சே குட் பை டு த கிங். ஸோ இப்போ ராஜா ரொம்ப நாளாக இவரை பார்த்துக்கிட்டாரு. ஸோ அதனால் ராஜா கிட்டே போயிட்டு கதையெல்லாம் சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. த கிங் ப்ரெசென்டட் ஹிம் வித் மெனி எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ். அப்போ ரொம்ப விலை உயர்ந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ராஜா சிந்துபாத்துக்கு கொடுக்குறாரு. ஃபைனலி த செயிலர் ஸ்டோரி கேம் டு அன் எண்ட். ஸோ இப்போது இவருடைய கதை முடிஞ்சு போச்சு. த புவர் போர்ட்டர் சிந்துபாத் வாஸ் லிசனிங். இப்போ இவர் சொல்கிற கதையை யார் கேட்டுட்ருக்கா? போர்ட்டர் சிந்துபாத் கேட்டுட்ருக்கிறாரு. ஓகேவா? வித் எந்தூசியாசம். ரொம்ப அப்படியே ஒரு அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு ஆர்வமாக உட்காந்து கேட்டுட்ருக்கிறது புவர் சிந்துபாத். பிஃபோர் லீவிங் த பிளேஸ் சிந்துபாத் த sailor கேவ் ஹிம் அ பர்ஸ் ஃபுல் ஆஃப் கோல்டு காயின்ஸ். ஸோ இப்போது இந்த புவர் சிந்துபாத் உட்காந்து கதை கேட்டுட்டு இருந்தாருல்ல செயலர் சிந்துபாத் கதையை, அதனால் என்ன பண்ணுறாரு அந்த ரிச் சிந்துபாத் புவர் சிந்துபாத்துக்கு ஒரு பேக் ஃபுல்லாக ஒரு பர்ஸ் ஃபுல்லாக கோல்டு காயின்ஸை கொடுக்குறாரு. த புவர் போர்ட்டர் வாஸ் ஓவர் ஜாய்ட். இப்போ உடனே புவர் போர்ட்டருக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆஹா நம்ம கதை உட்காந்து கேட்டதுக்காக நமக்கு இவ்வளோ கோல்டு காயின்ஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு பயங்கர சந்தோஷம். தி sailor asked the porter to come the next day to listen to his next adventure. ஸோ இந்த sailor சிந்துபாத் என்ன சொல்கிறாரு, நாளைக்கும் நீ வா, இன்னுமே இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது, நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. த போர்ட்டர் லெஃப்ட் த பிளேஸ் வித் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ். ஸோ போர்ட்டர் இந்த இடத்த ரொம்ப சந்தோஷமாக விட்டுட்டு போகிறாரு. ஓகே நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. Thanks for watching Sridevi's Zone.